மேட்டூர் அணை பூங்காவில் தெருநாய்கள் கடித்து சுற்றுலா பயணிகள் 8 பேர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் காமேஸ்வரன் வழங்க கேட்கலாம். காமேஸ்வரன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. மேட்டூர் அணை பூங்காவுக்கு தினசரி ஏராளமான சுற்றுலா பயணிகள் தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலிருந்து வருகை தருவது வழக்கம். விடுமுறை நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கு பூங்காவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிட்டு அங்கு பூங்காவில் விளையாடி மகிழ்ந்து செல்வார்கள். அந்த உணவு சாப்பிட்ட கழிவுகளை பூங்காவில் குப்பத்தொட்டியில் கொட்டுவதால் அந்த கழிவுகளை சாப்பிடுவதற்கு ஏராளமான தெருநாய்கள் அங்கு பூங்காவில் உள்ளது. அது சாப்பிட்டு விட்டு அங்கேயே உறங்கி விடுகிறது. இதை துரத்துவதற்கோ பிடிப்பதற்கோ நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் நீர்வளத்துறை சார்பாகவும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. பல முறை நீர்வளத்துறை சார்பாக நகராட்சிக்கு புகார் மனு அளித்தும் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் சுற்றுலா பயணிகளை நேற்று 8 பேரை நாய் துரத்தி கடித்துள்ளது. படுகாயமடைந்த அந்த நபர்கள் மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். அங்கு பூங்காவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயத்தை தலையிட்டு தெருநாய்களை பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காதவாறு நீர்வளத்துறையும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி காமேஸ்வரன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.